நடிகர் கருணாஸ் தற்பொழுது மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் இன்றைக்கு தென்மண்டல ஐஜி அவர்களை நேரடியாக சந்தித்து நான் அளித்திருக்கக்கூடிய இந்த புகார் மனுவிலே சாராம்சம் என்னவென்று சொன்னால், மண்ணுரிமை பெண்ணுரிமைகளுக்காக ஆண்டாண்டு காலங்களாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, சமூக நீதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் முக்குளத்தோர் இனம் என்பதை வரலாறுகள் சொல்லும். அந்த நிலையில் பெண்களை கடவுளாக மதிக்கக்கூடியவர்கள், என்னுடைய அரசியல் ஆசான் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள் பெண்களை தான் வணங்குகின்ற பராசக்தி மறு உருவமாக பார்க்கிறேன் என்றுதான் கடைசி வரை வாழ்ந்தார். அப்பேற்பட்ட இந்த சமூகத்தை திட்டமிட்டு காவல்துறை இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள். பாராட்டுக்குரியது, மனப்பூர்வமான என்னுடைய பாராட்டுக்கள். அதே நேரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதுதான் இங்கே மிக மிக வேதனையாக இருக்கிறது. அதே சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக, தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய வளர்ச்சிக்காக தான் சார்ந்த சமூகத்தினுடைய பெண்களை, கடவுளாக மதிக்க வேண்டிய தாய்களை, சகோதரிகளை இவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எந்த தவறுமே செய்யாத இந்த முக்குளத்தோர் சமுதாயம் எதற்காக இப்படி ஒரு கெட்ட பெயரை, அவப்பெயரை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் சார்ந்த என் சமூகத்தின் சார்பாக இந்த கோரிக்கை வைத்திருக்கிறேன். ஆக என்னுடைய ஒரே கோரிக்கை, புதுக்கோட்டை மாவட்டத்திலே அதிகமாக பெரும்பான்மையாக அந்த சமூக மக்களும், எங்களை சார்ந்த அனைத்து சமுதாய மக்களும் மிக மிக நல்லுணர்வோடு, ஒரு சகோதர மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே இப்படி ஒரு சிலருடைய சுயலாபத்திற்காக, அரசியல் நோக்கத்திற்காக அந்த மக்களிடத்திலே இப்பேற்பட்ட ஒரு பிளவுகளை ஏற்படுத்துவது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது. அதுவும் தான் சார்ந்த சமூகத்து பெண்களையே இவ்வளவு கீழ்த்தரமாக அவர்கள் விமர்சிக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமானவர்கள்? அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் மீதும் மிக மிக கடுமையான சட்டங்களின் அடிப்படையிலே அவர்கள் மீது தண்டனை விதிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். பொன்பரப்பை சம்பவத்தை கண்டித்து மதுரையில் புகார் அளித்துவிட்டு கருணாஸ் எம்எல்ஏ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காட்சிகளை பார்த்தோம். மேலும் செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18தமிழ்